வரப்போகுது. வாங்க எண்டிங். சார் பெஸ்ட்டு பரவாயில்ல சிஸ்டர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக இருப்பாங்க ப்ரோ. சிஸ்டர் ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் அவங்க பிரச்சனையே இருக்கும். பரவாயில்ல வைத்திக்கே அப்புறம் சாரியெல்லாம் கேட்குறீங்க. பேசுறதான் கிளியராக இருக்குல்ல ப்ரோ? ஹாய் கிள்ளி வெலான் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கிளியர் பர்ஃபெக்டா? ஓகே நன்றி ப்ரோ. முடிச்சுட்டு நான் ஃபோனில் வேறு ஒரு விஷயம் கேட்க வைக்கணும். அது வேறு ஃபோன் ஆடியோ இந்த மைக்கில் கேப்சர் ஆகுமான்னு பார்க்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி. ஒரு 2 நம்பருக்கு ஃபோன் பண்ண போகிறோம். ஃபோன் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் நல்லா கேட்குதுன்னீங்கன்னா கட் பண்ணிட்டு மாதிரி முதல்லேருந்து பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கும் வந்து அது முதல்லேருந்து பார்த்த மாதிரி. ஸ்டிக்ஸ் பிலோ இங்கே தான் விட்டோம் போன வாட்டி. இங்கே வந்து கண்டினியூ பண்ணுவோம். கார்னரில் கேப் இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம். கேப்புக்கு நல்லா போய் ஒன்று கொஞ்சம் வேகமாக வந்துச்சு. திடீர்னு சாரி. சத்திங்கண்ணா வாங்க. நான் அடிச்சுக்கினேங்களா? இங்கேருந்து அடிச்சா ரெட் அவுட் போயிடுங்கிறதுலாம் அடிக்காம இங்கே வந்து அடிப்பேன். இல்லை ப்ரோ கஷ்டம் நான் பார்த்து வாங்க. ஓகே ஆமாம் ஜே கேமிங் ப்ரோ. என் நேம் கிரண்குமார் ப்ரோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட போட்டிருப்பேன். இதில் இல்லையா? அது டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டேங்க. இதில் ரிமூவ் ஆகிடுச்சு போல. நேரில் மாத்திரம் ஆட் பண்ணிடுறேன் ப்ரோ. அது பாவம் அவனே வெடிச்சுப்பான் போல. அதில் டேக் ப்ரோ அன்றைக்கி நீங்கள் எஸ்டிடி லெவலில் நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் பார்த்து ஐயோ ஆய் ஜோய் தரேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ ஆய் ஸ்ரீஸ் நார்க்கோ ப்ரோ. அதில் டேக் ப்ரோ அன்றைக்கி என் பர்த்டே நீங்கள் தானே சொன்னீங்க எஸ்டிடி கிட்ட. டெய்லி என் பர்த்டே சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா? எனிவேஸ் ஹாப்பி பர்த்டே. என்றைக்கு உங்கள் பர்த்டேன்னு தெரில. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா சும்மா யார் சொன்னான்னு தெரில. நான் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. என்ஜாய் பண்ணிக்கிட்டே. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்புறேன் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அதில் டெக் ப்ரோ. எல்லோரும் பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்க. எல்லோரும் விஷ் பண்ணிங்க. நான் தான் லேட்டு. மாட்ட மாட்டேன் சார். ரெண்டு மாட்ட மாட்டேங்க காலி. அதெல்லாம் வேணாது இருப்பானு.
இங்கேயே ஒருத்தர் இருக்கான். ஆடா என்ன பண்ணுற ஒரு வர மாட்டேன் சாவு. பை பாய். நீ இப்போ தான் வரியா லேட் பிக்கப் பாய் வந்தோடனே காலி ஆகிட்டோம். அதில் இவங்களை காலி பண்ண அம்பூத்துக்கு இருக்காங்க. டேய் ஹாப்பி வீடியோ கேம்ஸ் டைம் ப்ரோ. இவங்களுக்கு ஒரு ரேஜ் வேணாம். வேணாம் ப்ரோ. ஆனால் வெளில தள்ளி விட்டான் ப்ரோ நம்மளை. நான் ஏரிஸ் ஆல்ரெடி கொண்டு இருக்கேன்பா. ஆக்சுவலி அவன் தான் என்கிட்ட ஹாப்பி வீடியோ கேம்ஸ் டே ஸ்ரீ ரிஷிகேஷ் ப்ரோ. ஹாப்பி வீடியோ கேம்ஸ் டே அதில் டெக் ப்ரோ. ஏரிஸை எப்படி கொள்றான்னு மட்டும் பாருங்கள். ஏரிஸ் கிட்ட நான் சாவல, ஏரிஸ் தான் என்கிட்ட சாவும். நீங்கள் இந்த மாடு தள்ளி விட்டதை வச்சு நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் இட்ஸ் மீ ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. இன்றைக்கி ஏரிஸை கொள்கிறோம், ஏரிஸோட ஆன்மாவை பார்க்குறோம். உனக்காகவே எடுக்கிறேன்டா பிளேடா பாட்டு போடா தலையை விட்டு வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஆதில் டெக் இந்த பிளேட் ஆஃப் ஆர்ட்ஸை பார்க்காம சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பின்னாடி போய் பெரிய மாடு சத்துச்சு. இந்த பக்கம் நல்லா திருப்பி வந்துருக்கேன். மேலே இருக்கேன், மேலே போயிடு. இந்த வீடியோ கேம் நான் இனிய வீடியோ கேம் தான். வியூவர்ஸ் GodOfWar எண்டிங் கஷ்டம் கூட அதில் நான் சக்கரவர்த்தி. இவ்வளோ தூரம் ஆல்ரெடி வந்தாச்சா? நான் தான் இல்லை. ஆமாம் ப்ரோ, போன லைவில் வந்தோம். ஏரியாஸ்க்கு பாய் பாய் சொல்ல அனுப்புவார். ஆமாம் ப்ரோ, பாய் பாய் சொல்ல அனுப்பிடலாம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ பரத்ராஜ் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது கண்ணிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி சிரிக்கிறது, தண்ணி வராத மாதிரி சிரிக்கிறது. அது பண்ணாமல் எனக்கு இந்த மாதிரி கில் பண்ணுறது பிடிச்சிருந்து, அதனால இப்படி கில் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணமாட்டேன்ல, பண்ணுவேன். இந்த கீழே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இது தலையை வெட்டுற மாதிரி, அதனால இதை பண்ணிட்டு. ஏரியாஸ்க்கு எல்லாம் குவிக் டைம் பண்ணி தான் ப்ரோ, அதான் கம்பல்சரி அங்கே பண்ணுவோம். நான் இந்த ஸ்டேஜ் முடிக்க ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. அந்த மேலே ஏறுறது தானே ப்ரோ. ஹாய் ஹேங்கிரி பேர் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இதே முடிப்போம் அதில் டெக் ப்ரோ, அதே படாது.
இடிக்காமல் உழாமல் போக ட்ரை பண்ணும். மேலே வந்துட்டோம் ப்ரோ. இப்போ பாருங்கள் சீக்கிரமாக மேலே போய் எடுக்கு ப்ரோ. வந்துட்டோம். ஆமாம் ப்ரோ, ஜூஸ் தான் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கொள்ளையாருக்கு என்ன ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. நன்றி ப்ரோ, எஸ்கேஸ் ப்ரோ. இது வரைக்கும் அதை பற்றி பார்த்ததே இல்லை ப்ரோ. அதில் ஆர்பி இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் ப்ரோ எனக்கு தெரியும். அதை பற்றி நான் என்ன ப்ரோ சொல்கிறதா. இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு எனக்கு தெரியும் ப்ரோ. இதுதான் புத்தி குழம்பு. ஓகே ப்ரோ, அது பார்க்குறோம். மைனே GodOfWar ப்ரோ ஒன் ஸ்பெசிஃபிக். தப்பிக்க முடியும். ஓகே ரோஸ், நம்ம வெளில பண்ணி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ப்ரோ. தான் ப்ரோ டெய்லி 5K போட ட்ரை பண்ண ப்ரோ. இனிமேல் 5K போட ட்ரை பண்ணாமல் நாளைக்கு மார்னிங் வந்து நாளைக்கு எக்ஸ்ட்ரா 2 இருக்க போகுது. காலைல 10 மணிக்கு டண்டனக்கா கேமரோட வந்து இது பண்ணலான் இருக்கோம், ரைடர்ஸ் ரிப்பப்ளிக். ஏன்னா அது வந்து யூபிசாஃப்ட் ஃப்ரீயாக வந்ததுனால. ஸோ அதுவும் நாளையிலேருந்து 5:30 மணிக்கே பண்ணிடுறோம் கண்டிப்பாக. ஈவினிங் மார்னிங் வந்து இது 5 o'clock 10 o'clock இது பண்ணலான் இருக்கோம், ரைடர்ஸ் ரிப்பப்ளிக். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு கிரேட்டோஸ் பிடிக்கும் ப்ரோ. அது ஒரு ரீசனாக வச்சுக்கலாம். எனக்கு GodOfWar தான் பிடிக்கும் இல்லை ப்ரோ. எனக்கு பிரின்ஸ் ஆஃப் பெர்சியாவும் பிடிக்கும், அசாசின்ஸ் கிரீடும் பிடிக்கும். மேபி நான் ஃபஸ்ட்டு விளையாடின கேம் PS2ல் GodOfWarங்கிறதுனால கூட பிடிச்சிருக்கலாம். அந்த கேம்ஸும் பிடிக்கும் ப்ரோ. GodOfWar மட்டும்தான் பிடிக்கும் இல்லை, GodOfWar கொஞ்சம் ஃபேவரட். அசாங்கின்னு நான் வந்த புதுசுலேருந்து விளையாடிட்டு இருக்கேன். மார்னிங் நாளைக்கு 2 ப்ரோ. நாளைக்கு மார்னிங் இருந்து ரைடர்ஸ் ரிப்பப்ளிக், ஈவினிங் வந்து வேறு ஒரு புது கேம், வேறு ஒரு கேம் இருக்குது, பழைய கேம் தான் திருப்பி வந்துருக்குது, அது பண்ணலான்னு இந்த வாட்டி விழாம போகிறோம். பொறுமையாக நிதானமாக எங்கேயும் விழாமல் போகிறோம். இல்லைன்னா விஷால் அண்ணன் வந்து வந்துட்டேன்னா வந்து சொல்லுவார், நானும் மதுரக்காரன் தாண்டா அப்படின்ட்டு. அதனால் விழாம போயிடும். கேமரா எனக்கே மறைக்குது மிஸ். பரவாயில்ல பரவாயில்ல.
டைம் இருக்கிறாங்க ப்ரோ. இது மார்னிங் நாளைக்கு மார்னிங் சும்மா தான் ப்ரோ. மற்ற நாள் ஈவினிங். எது ப்ரோ அந்த மதுரைக்காரன் தாண்டா அந்த ஜோக்கா ப்ரோ? அதெல்லாம் ஜோக் கணக்கில் சேர்த்ததுக்கு நன்றி ப்ரோ. அது ஜோக்கிட்டு ஒத்துக்கிட்டதுக்கே நன்றி சொல்லணும் ப்ரோ முதல்ல. கையை லைட்டாக பட்டுச்சு, நல்ல வேலை உள்ள. மேலே கீழே போயிட்டு இருக்கோங்க. நடுவில் இந்த முள்ளு ஒன்று வந்து குறுக்க வந்துச்சு. ஏன்னா நீ ஏறவே இல்லை, அதுக்குள்ள குத்த. கண்டிஷன் மேலே எடுத்து கொடுப்பாங்க, அது ஒரு விஷயம். கேமரா மறைக்குதே முடியல. நீங்கள் நான் பேசாமல் இந்த லெவல் முடிச்சுட்டு உங்களை கேமரா போடுறேன், எனக்கே மறைக்குது. ஹெல்த்தி உள்ள இருக்கு, அப்போ பிரச்சனை போயிடும். ஹெல்த்தி ரீஃபில் பண்ணிக்கலாம். ஆடியோ ஒன்லி கேட்குது. கேமரா ஏரிசாஸ் ப்ரோ இது முடிக்க 1000 ஆயிரம் போல். நீ சொன்ன முடிச்சிட்டேன் ப்ரோ. அதில் டெக் நான் ஒன்றும் இல்லை ப்ரோ. அந்த கேமரா எனக்கு அந்த முள் எங்கே வருதுங்கிறதே மறைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ, அதனால் அதை ஹைட் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ வந்துட்டேன் ப்ரோ. ஏரிசாஸ் கேட்டர்ஸ் வரப்போகுது ப்ரோ. ஏன்னா சண்டே கூடுவாங்க. சேவ் அப்கிரேட் பண்ண பெருசாக தலையை கடைசி அப்படி பண்ணேன். ஏன்னா அது எப்படியும் வேலை செய்யப்படுது நம்மகிட்ட. இப்போ வந்துச்சு இப்போ கேமரா பரத்துறாது. மோர் பவர்ஃபுல் சோர்ஸ். இன்னொரு 10,000 தேவை. இப்போ வேறு எதாவது இருக்கும். 750 தேவை பண்ணுவோம். 3500 கேட்கணும். கேட்டுச்சு. ஆனால் நம்ம கேட்கணும். வாட்டர் மேன் ப்ரோ. இந்த டைலாக் சொல்ல வேண்டிய ஆள் நான் இல்லை, எனக்கு இல்லை ப்ரோ. இது வேறு யாருக்கும் எழுதின டைலாக் ப்ரோ. தப்பாக நாளைக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்ஸு ப்ரோ போய் தொலை.
கேட்கணும் எப்படி கிரேட்டோஸ் வந்தால் செவத்தை பிடிச்சி போகிறாரு. ஸ்பைடர்மேன் பவர் இருக்குது ப்ரோ நம்ம கிரேட்டோஸ். வாங்க மிஸ்டர் ஆடு, பிளேட் ஆஃப் ஆர்டமிஸை பார்க்குறீங்களா? டைட்டனே வெட்டின பிளேட்ரா, சாதாரண ஆடு என்ன பண்ண முடியும்? ஹாய் ப்ரோ அபினோ கேம் தமிழ். ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ. வந்தது ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. நாஸ்டாலஜிக் ஆமாம் பிளாட்ஃபார்ம் ஒன்றா வருது. நீங்கள் வணக்கம் ஆசிமிச்சு ப்ரோ. ஹாய் ப்ரோ. நரக தொட்டு வெளில போக போகிறோம். ஏரிஸை காடிக்கணும். 2 பேர் 2 துண்டா போயிட்டாங்க ஒரே நேரத்தில். 2 அவனுக்கு காற்றுலேயே சமாளிக்கும். வாயு சமாளி. அதுக்கு நம்ம ஐ லவ்னு மட்டும்தான் படிப்போம். நான் லவ் ப்ரோன்னு படிப்பேன். ஆமாம் ப்ரோ சமயம் ப்ரோ. அதை அப்படின்னா ப்ரோ அந்த காலத்தில் விளையாடி திருப்பி இப்போ ரீமாஸ்டர் சமையல். ஆக்சுவலாக ரீமாஸ்டர் பிஎஸ்பி வருது. நல்லா வேணா திருப்பி விளையாடுறப்ப செம்மையாக ஃபீல் செம்மையாக இருக்குது. பவர் யூஸ் பண்ணுங்க. பவரை நான் வந்து ஒரு இதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். எந்த பவர் மேஜிக் சொல்லுங்களா? யாருமே இல்லாத யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பார்த்துட்டாங்க. கற்றுட்டாங்க. ஓகேவா ப்ரோ? ஆக்சுவலாக மேஜிக் நான் ஒருத்தருக்காக சேர்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ப்ரோ கூப்பிட்டு பார்க்குறேன் ப்ரோ. கேட்டு பார்க்குறேன் ப்ரோ வராங்களான்ட்டு. நைட்டாக் ப்ரோ வரேன்னு சொல்லிட்டார் ஆல்ரெடி. ஆக்சுவலாக லைவ் என்ன சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நைட்டாக் ப்ரோ ஆக்சுவலாக லைவுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நாந்தீஷ் ப்ரோவை கேட்டு பார்க்கணும் ப்ரோ. நைட்டாக் ப்ரோ வரேன்னு சொல்லிட்டாரு. நாந்தீஷ் ப்ரோ கேட்டு பார்க்கணும் ப்ரோ. அது விளாட்ன ஒரே ஒரு வாட்டி தான் விளையாட. நான் அந்தளவுக்கு இன்னும் உள்ளே போல போகிறேன். அந்த கேம் பற்றி எனக்கு சரியாக தெரியல ஆசிமிச்சு ப்ரோ. ஆனால் விளையாட்டு சொல்கிறேன். நானும் தான் அது டெக் ப்ரோ. ஆல்ரெடி இந்த கமெண்ட் போட்டிங்க, சாரி ப்ரோ பார்க்காம. நானும் வெயிட்டிங் தான் ப்ரோ. அது டெக் அப்படின்னா கேமிங்கிறோம். நைட்டாக ப்ரோ ஆல்ரெடி வரேன்ட்டார் ப்ரோ. நாந்தீஷ் ப்ரோ கிட்ட கேட்டுடுறேன் ப்ரோ. சர்ப்ரைஸ் கால்லாம் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ சர்ப்ரைஸ் கால்? எனக்கே புரியல ப்ரோ. என்ன சர்ப்ரைஸ் கால் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலையே. சர்ப்ரைஸ் கால் பண்ணுங்கிறீங்க, என்ன பண்ணுன்னு எனக்கே ஞாபகம் இல்லையே ப்ரோ. தேவை ப்ரோ. நான் அந்த லைவை திருப்பி பார்த்துட்டு தான் ப்ரோ உங்களுக்கு சொன்னேன் என்ன பண்ணுன்ட்டு. இந்த வரப்போது கயிறு இது கல்லில் கட்டி ஒரு கயிறை இறக்கப்படும். ஆமாம் நைட்டாக் ப்ரோ ஆல்ரெடி கேட்டேன் ப்ரோ. நைட்டாக் ப்ரோ ஆல்ரெடி வரேன்னு சொல்லிட்டாரு. நாந்தீஷ் ப்ரோ கிட்டே கேட்குறேன். டிஜிஎல்ஆல் ப்ரோ தான் எப்படி கூப்பிட்றதுன்னு தெரில ப்ரோ. ஏன்னா அவங்க பெரிய சேனல். நல்லவங்க ப்ரோ. ரொம்ப ஃபன்னாக பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க ப்ரோ. ஏஜை பற்றி பார்க்காம எல்லோரையும் நல்லா ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க ப்ரோ. அவங்க கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஆனால் அவங்கள எப்படி கூப்பிட்றதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் ப்ரோ. நைட்டே ப்ரோ கேட்டால் நாந்தீஷ் ப்ரோ கேட்டுருவேன். டிஜி கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஆனால் எப்படி கூப்பிட்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. ஹாய் கதை டாக்கிஸ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. கிரேட்டோஸ் ஒரு நிமிஷம் வந்தால் லேட்டாக வரல. நீ கரெக்டாக வந்துட்டு. சீக்கிரமாக வரல, லேட்டாக வரல. யார் நீ? தேங்க்யூ ப்ரோ அபினோ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே. ஆமாம். ஆனால் இப்போ நீ வேகமாக போ. ஏத்தன்ஸுக்கு நீ தேவை. ஆனால் நான் யாருன்னு உனக்கு எப்படி? அத்தினா மட்டும் உன்னை கண்காணிக்கிற ஒரே கடவுள். சொல்லிட்டான் பாருங்க, இவன் தான் ஜூஸ். தேங்க்யூ ப்ரோ அபினோ ப்ரோ.
தெரியும் கதிர், நீ எஸ்டிடின்னு தெரியும். என்ன சேனலுக்கு புதுசாக வர்ற மாதிரி சொல்கிறேன், நான் தான் எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க. இவன் அத்தினா மட்டும் உன்னை கண்காணிக்கிற ஒரே கடவுள் இல்லை அப்படின்ட்டு. இவன் தான் ஜூஸ். சேவ் பண்ணிட்டால. இப்போ ஒன்றே ஒன்று நான் செக் பண்ணுவாங்க. மேஜிக் ஃபுல்லாக இருக்குதா? சரிங்க, ஒரே ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம். ஏன்னா இந்த இதில் வந்து மேஜிக் வந்து இந்த இது ஸ்பார்டன் இது இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஜ் போட்டால் மேஜிக் வந்து அன்லிமிட்டெட். ஸோ இப்போது மேஜிக் 0ல் இருந்தால் மேஜிக் வேலை செய்தான்னு பார்க்கணும். 8 மணிக்கு 8:20க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேஜிக் காலி பண்ணுமா? மேஜிக் காலி பண்ணிட்டு அதை செக் பண்ணிட்டு ரீலோட் பண்ணிக்கிறேன். இப்போ சுத்தமாக மேஜிக் இல்லை. இப்போ இதை வச்சு ஒரு மேஜிக் பண்ணுவோமா? போடுறேன். மேஜிக்கே இல்லாமல் மேஜிக் ஒர்க் ஆகுது. ஃபைனல் சக்ஸஸ். ஆமாம் ப்ரோ, கதை டக்கு அது முடிஞ்சதுக்கப்புறமா கூட போடுறோம் பாருங்க. இதுதான் ப்ரோ ஃபேவரட் கேம். GodOfWar தான் மார்னிங் 10 o'clock ப்ரோ. சரி, இப்போ எதுக்கு நம்ம இது குவிட் கேம் கூட லோட் பண்ணு. 10 AM ப்ரோ, நாளைக்கு காலை 10 மணிக்கு ப்ரோ. வித் டண்டனக்கா கேமர் தமிழ். ஸ்டோரி கேமர் வரதா இருந்தால் கூட வரலாம், ஆனால் அவர் காலேஜ் போயிடுவார். எப்படி போடுறீங்க? அது அந்த இது ப்ரோ, பிளேட்ஸ் ஆஃப் கேஸை வந்து மேக்ஸ் ஒர்க் பண்ணதுனால அதோட பவர் ப்ரோ. அது பிளேட்ஸ் ஆஃப் கேஸ் மேக்ஸிமம் பண்ணதுனால நாளைக்கு மார்னிங் வந்து இது ப்ரோ ரைடர்ஸ் ரிப்பப்ளிக். அது ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். இந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி, சைக்கிள் இல்லைனா ஸ்கீயிங் இல்லைன்னா ஜெட் பேக். அது மல்டிப்ளேயர் கேம் ப்ரோ. அது ரேஸ் மாதிரி, அது ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு. இப்போதைக்கு டண்டனக்கா கேமர் வராரு. வேறு யாரும் வராங்களான்னு கேட்குறேன். அதுவும் கிரேட்டோஸ் வாங்க வேடிக்கை. அன்றைக்கும் பைக் எடுக்கலைன்னா நான் லீவு தான் போடணும், லேட் ஆகினா. ஓகே கதிர், ஓகே. நம்ம வீக்கெண்டில் பண்ணிக்கலாங்க. ஒரு டண்டனக்கா கேமர் தமிழ் நம்ம வீக்கெண்ட் பண்ணலாம் கதிர். சண்டே வேணால் பண்ணலாம் அந்த கேம். எனக்கு எல்லா GodOfWarம் பிடிக்கும் ப்ரோ. மோஸ்ட் ஃபேவரட்னா இப்போதைக்கு லிஸ்ட்டில் இருக்கிறது GodOfWar 2018. நல்லா தெரியும் பிடிக்கும், ஏன்னா அதில் தான் எல்லாரையும் போட்டுக்கோங்க. நான் 2018 ஏன் பிடிக்கும்னு சொல்கிறேன்னா, அந்த GodOfWarலாம் ஒன்லி ஃபுல் ஆங்கர் மட்டும்தான் இருக்கும். நான் 2018 கேமில் ஆங்கரோட எமோஷன்ஸ் எல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க சொல்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு 2018 இப்போ ஃபேவரட் இருக்குது. Ragnarok வந்தோடனே லிஸ்ட் எப்படி மாறுதுன்னு இருக்கும். எனக்கு GodOfWar தான் நான் உருப்படியாக விளையாண்டேன், அது மட்டும்தான். நான் எல்லாத்தையும் விளையாடிருக்கேங்க. அது பிட்ரேயல் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? பிட்ரேயல் தான் என் ஃபேவரட் கேம்னு சொல்கிறவங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணல. இருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அங்கிரி பாரு, இன்னைக்கு ஃபுல் வார் ஆன் ஸ்டீம் எலிமெண்ட்ஸ். இங்கே நம்ம ஏரிஸ் கூட சண்டைக்கு போகிறோம். ஆனால் ஏரிஸ் கூட எல்லோரும் சண்டைக்கு போன நேரத்தில் ஒருத்தன் மட்டும் ஸ்டீம் எலிமெண்ட்ஸ் கூட சண்டைக்கு போட்டான். அவன் தான் ஆங்கிரி பேர் ப்ரோ. Bye Medusa. And bye Medusa. உருண்டு போய் ஏந்துக்கிறப்போ பார்க்குறேன். லெவல்த் அண்ட் ஆக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். பட் ட்ராஃபி பார்ப்பாங்கல்ல, அப்புறம் ஆக்ஸ் அப்கிரேட் இருக்கும். ஆக்ஸ் அப்கிரேட் அது நீ என்ன ஆக்ஸ் அப்கிரேட் எல்லாம் பண்ணியான்னு பாரு. லெவல் 5 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி ப்ரோ அருண்குமார். இருக்கும்
காலி ஆகிட்டாங்க. போங்க. ஆக்ஸ் பவர் தான் ஆகும். இன்னும் டுவார்வன் மார்க் ஒன்று வரும். என்னெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இல்லையே. நான் இப்போ ரீசெண்டாக விளையாடலையே அந்த கேமை. லெவல் 5 வரும். மார்க் ஆஃப் த டுவார்ஸ்ன்னு எப்படியும் வரும். அது மட்டும் நல்லா தெரியும். இந்த ஆக்ஸ் பவர் தான் ஆகும்னு என்ன பார்க்குறப்ப அந்த இந்த சிலையை தெரிஞ்சது. கிரேட்டஸ் forgot about sex. நம்ம சேட்டில் நம்ம லைவ் பார்க்குறவங்க முதல் வாட்டி ஆரக்கல் மூஞ்சியே இப்போ தான் பார்க்க போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா ஆரக்கல் சீனும் சென்சார் பண்ணுற மாதிரி தான் இது ஒன்று தவிர. ஆரக்கல் கிரேட்டோஸ் திருப்பி வந்துட்டேன். ஆனால் ரொம்ப லேட்டு. ஏரிஸ் வந்து ஏத்தன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஐ ஆம் ஹோப் லேடி. இப்போ என்ன ஏரிஸ் ஜெயிச்சிட்டான். நம்ம தோத்துட்டோம். சரிதான் போ. ஆடி இருக்கேன் ப்ரோ. இந்த ஆருக்கு இப்போ ஒன்றும் தெரியாது ப்ரோ. அதனால் இந்த சென்சார் பண்ண வேண்டாம். அப்கிரேட் தான் பண்ணுறோம். இதை பண்ணுவோம். சோல்ஸ் ஆஃப் ஆர்மி ஆஃப் எயிட்டிஸ் பண்ணணும். அப்புறம் மெடிசைடு தான் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ஏரிஸ் மேலே எஃபெக்டே இருக்காது. மெடிசைடு தண்டமாக இருக்கும். Kratos had traversed the desert of lost souls, bested the Pandora temple, and escaped Hades itself. கிரேட்டோஸ் வந்து பாண்டோரா டெம்பிள் பாண்டோரா பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டான். ஹேடிஸ் கிட்ட எஸ்கேப் பண்ணான். அவனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஜியூஸ் இப்போ பார்த்தியா உன் பையனால் என்ன பண்ண முடியுதுன்ட்டு. நீ அத்தீனாவை என்னோட பெருசாக நினச்சா. ஆனால் அவள் சிட்டி இப்போ அழிஞ்சு போச்சு. இப்போ பாண்டோரோட பாக்ஸும் என்னோடது. ரெட் ஆர்ஸ் அது. இப்போ எலிம்பஸ்க்கு எதிராக நான் யூஸ் பண்ணவோ ஒலிம்பஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணி அழிக்கவா. கிரேட்டோஸ் அண்டர்வேர்லேருந்து கூட திருப்பி வந்துட்டியான். ஆமாண்டா, இதுதான் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டா? என்ன இன்னும் நீ பார்க்கவே இந்த காட் ஆஃப் வார் தோக்கடிக்க ஒரு உடஞ்சு போன மாட்டெல்லாம் அனுப்புறீங்களா? உங்களுக்கே நியாயமா? என்ன ரங்கா இது நியாயமா? என்ன இவ்வளோ குறைச்சி இடப்பட்டீங்க? After thousands of years, Pandora's box was finally opened. ஹாரர் கேம் பண்ணலாம். ஆனால் நான் பயப்படுறது கொஞ்சம் ரேர் ப்ரோ. அது ரொம்ப பயமா. பவர் ஆஃப் த காட்ஸ் அன்லீஷ் ஆயிடுச்சு. இப்போ கூட வெறும் ஒரு நார்மல் மனுஷன். நீ என்கிட்ட கெஞ்சின அன்னைக்கு மாதிரி இப்பவும் வீக்காக தான் இருக்க. நீ அன்னைக்கு கண்டுபிடிச்ச அதே மனுஷன் இல்லை. நீ உருவாக்கின மிருகம் வந்துருச்சு உன்னை கொள்றது. உனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை உண்மையான மிருகம்னா என்னன்னு. இப்போ பாரு, முதுகுலேருந்து டென்டக்கல்ஸ் எடுப்பண்ணான். முதுகுலேருந்து 8 கால் குச்சி எடுப்பண்ணான். ஃபைனல் லெசன் இப்போ வந்துருச்சு. ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்க ஸ்பார்டன்.
ஆக்டோபஸ் கிரேட்டஸ் மேஜிக் பண்ணலாம் ப்ரோ. இந்த வயசு ஒரு மாதிரி டெரர் கிரேட்டஸ்க்கு டிசி கார்சன் தானே. அந்த வாய்ஸ் பேசினவர் தானே சொல்கிறேன், இல்லை நான் ஏரிஸ்க்கு பண்ண அந்த வாய்ஸ் சொல்கிறேன். மேஜிக் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா மேலே ஏறப்ப நான் மேஜிக் யூஸ் பண்ணி தான் சேர்த்து வைக்கணும். மேஜிக்கு அவன் மேலே காற்றுல ஏறுவான், அப்போ அடிக்கணும் அதை வச்சு, அதுக்கு சேர்த்து வச்சுக்கணும். மேலே ஏறும் சரிட்டாங்களா? Spartan. Because you created a monster. Very Spartan. I will show you what real power is. நான் காட்டணும் நன்றி ப்ரொடக்ஷன் தம்பி. பரவாயில்ல கற்றுட்டு எதுக்கு சாரிலாம் கேட்டுருக்கேன். எனக்கு அது சாரிலாம் கேட்குறாரு. நாளைக்கு தோற்றுக்கேன். அப்போ ஏன்டா இவ்வளோ பேச்சு பேசுகிறேன். ஒரு வீரனே இல்லை. தெரியும் ப்ரோ. 84 யூஸ் பண்ண எடுத்து குறைச்சா நான் மேஜிக் காலியாக இதுதாங்க அந்த சர்க்கிள் வேகமாக அனுப்புறப்போ திடீர்னு பட்டன் மாதிரி கரெக்டாக. கரெக்டாக கிடைக்குது. என்ன ப்ரோ பண்ணலாம்? ரைடிஸ் தானே பண்ணலாம். திரும்ப வரலாம் ப்ரோ. அப்போ பண்ணலாம். அப்பா பண்ணிட்டோம். இதுதான் அந்த சர்க்கிள் திடீர்னு மாற்றி ப்ரெஸ் பண்ணேன். அதனால தான் நிறைய இப்போ நம்மளை உள்ளே இருக்க போகிறாங்க. ஓகே பாய். அது டேக் ப்ரோ. போடுங்க அப்படின்னா ப்ரோ. என்னது ப்ரோ? நான் உனக்கு ஒரு மாட்டல் கொட்டதுக்கு நிறைய வழியை கற்றுக் கொடுத்துருக்கேன். கிரேட்டோஸ் ஃப்ளஷ் எரியும், போன்ஸ் உடையும். ஆனால் ஒரு மேனோட ஸ்பிரிட்டை உடச்சா, ஆன்மா உடச்சா, அது அவனை உண்மையாகவே அழிச்சிடும். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்பார்டன்? ஒருவேளை ஆதிடெக் வந்து ஹேடிஸ் பவர் போடலான்னு போட்டாரோ. இதுதான் அவன் இடத்தோட கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர். ஞாபகம் இருக்கா கிரேட்டோஸ்? The nightmares that had haunted Kratos for the past 10 years
கிரேட்டோஸை ஆன் பண்ண அந்த 10 வருஷமாக ஆன் பண்ண நைட்மேர்ஸ் இப்போ வந்து அவன் கண்ணு முன்னாடி உருவமாக வந்து நிற்கிது. stood before him. அவன் பாஸ்ட் அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு. அந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்தான் கிரேட்டோஸ். கிரேட்டோஸ் What's happening? என்ன நடக்குது? Where are we? நம்ம எங்கே இருக்கோம்? By the gods, கடவுளுக்கு can this be real? இது உண்மையாக இருக்க முடியுமா? இப்போ நம்மளே நம்ம கொல்ல போகிறோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் மேஜிக். ஆமாம் ப்ரோ, இதே தான் ப்ரோ ஸ்வீத்தரே ப்ரோ. இந்த இடத்துல யூஸ் பண்ணுற ப்ரோ மேஜிக் ஹேடிஸ் சோல்ஸ் எல்லாம். Ares, there is nothing you can put in my way to நான் stop என் வழியில் எதையுமே போட்டு நிறுத்த me. I will முடியாது. save my family. நான் என் ஃபேமிலியை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். மேஜிக் அச்சே யூஸ் பண்ண முடியாது தான், அதனால் இங்கே யூஸ் பண்ணுவேன். மேக்ஸ் அவுட் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகே, இதை மேக்ஸ் பண்ண முடியாது, பண்ணிடுவேன். ஸோ காட் ஆஃப் வார் வேணுமா இருக்க போது நான் காட் ஆஃப் வார் பார்த்ததில்ல. உங்கள் சீரியஸ் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். கதை காட் ஆஃப் வார் 2க்கு முன்னாடி 2 கேம் இருக்குது. காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, காட் ஆஃப் வார் பிட்ரேயல். அதுக்கப்புறம் தான் காட் ஆஃப் வார் 2. அதனால் காட் ஆஃப் வார் 2 வர டைம் ஆகும். மோஸ்ட் பவர்ஃபுல் சோல்ஸ் அப்புறம் நான் மேலே அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் சோலை நெரிச்சா சும்மா தான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக மெரிச்சா வேலையை செய்யாது பண்ண. இது மட்டும் மேக்ஸ் அவுட்டே பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு காட் ஆஃப் வார், நெக்ஸ்ட்டு கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. பிட்ரேல் அதுக்கு அப்புறம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. கொஞ்சம் இதை வச்சு பார்ப்போம் நம்மக்கிட்ட என்ன நடக்குது. நான் வச்சு விட்டு தானே மறுபடியும் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் ப்ரோ. காட் ஆஃப் ஒரு வேர்டு தான் டொக்கி கேம் தான் டிஸ்னி. டொக்கி கேம் இஸ் த மீனிங் இந்த டிஸ்னி. இதுக்கு மேலே மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த அம்பூடுற மாதிரி கற்றுக்கிட்டோம். கமெண்ட்டை படிக்கிறேன். இவங்க முடிச்சுட்டு வந்து கமெண்ட் படிக்க தப்பாக நினச்சிக்கிறீங்க. இல்லைன்னா இவங்க நம்ம ஃபேமிலி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம தோற்று போயிட்டு மாட்டேன். முதல்ல நான் இதை முடிச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைய பொண்ணு அடிக்காதீங்கடா. நம்ம இப்போ அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஹெல்த்தை ஃபுல் பண்ணி கிரேட்டோஸ் வந்து முடியாத விஷயத்துக்கு அவன் ஃபேமிலியை காப்பாற்றிட்டான். கிரேட்டோஸ் ப்ளீஸ் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய். இப்போ பார்த்தியா காட் ஆஃப் வார், நீ அவங்கள ஒரு வாட்டி எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவங்கள திருப்பி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன். உன்னால் அவங்கள காப்பாற்ற முடியாது கிரேட்டோஸ். நீ உன்னோட அல்டிமேட் பவருக்கான குவெஸ்ட்டில் அவங்கள விட்டு கொடுத்துட்ட.
எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்குது. Not that price. அந்த ப்ரைஸ் இல்லை. I didn't want them to எனக்கு அவங்க சாகணும்னு நான் நினைக்கவே. Price is too high for what I offer. நான் உனக்கு கொடுத்ததுக்கு பார்த்தா எந்த ப்ரைஸுமே ஹை இல்லை. God! Now you will have no power. No. நீ ஒரு காடை எதிர்த்துட்ட. இப்போ உனக்கு எந்த பவருமே இருக்காது, எந்த மேஜிக்கும் இருக்காது. He's dead. உனக்கு இருக்கிறது எல்லாமே சாவு தான். அவன் ரொம்ப சோகமான சீன் போயிடுது. மனுஷனே உடஞ்சு போயிட்டார். இல்லை மறுபடியும் இல்லை. நீ என்னை ஜாயின் பண்ணியிருக்கணும் கிரேட்டோஸ். நீ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். By the gods. காட்ஸ். The battle was not over. அந்த The சண்டை இன்னும் gods, it முடியல. seemed, had a final gift for Kratos. காட்ஸ் வந்து கிரேட்டோஸ்க்கு ஒரு கடைசியாக ஒரு கிஃப்ட் விட்டு வச்சிருந்தாங்க. I still have allies in Olympus. எனக்கு இன்னும் ஒலிம்பஸில் ஆலைஸ் இருக்காங்க ஏரிஸ். You will see how strong I இப்போ நீ பார்ப்ப நான் எவ்வளோ சக்தி வாய்ந்தவன். சத்தடா ஏரிஸ் வாடா. You cannot defeat me, Spartan. I will show you what real power is. அவன் வர்றதுக்குள்ளே நம்ம மழை வந்து அடிச்சு 4 பக்கத்தில். நம்ம வச்சுக்க நமக்கு தர யூஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு கம்மி தானே நான் என்ன பண்ணுறப்போ இன்னைக்கு என்ன இது பண்ணுறேன். மேட்சுக்கு வச்சுருந்தா பெரிய ஆமாங்க. நான் கேமரா வந்து இந்த எண்டில் வைக்காமல் அங்கே தான் வச்சேன். எல்லாம் மறந்தே போயிட்டேன். கேமரா இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா கீழே இருக்கிறது வந்து ஹைட் ஆகி எனக்கே எல்லாத்தையும் மறந்துட்டேன். அன்றைக்கி இது மாற்றேன். அப்புறம் பார்க்கலாம். இல்லை அது ப்ரீஆன் டிஸ்க்லாம் கிடைக்காது. நான் செயின் தாபனம் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் ப்ரோ. இல்லை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன். இல்லை ப்ரோ அது ப்ரீஆன் டிஸ்க்லாம் கிடைக்காது ப்ரோ. நானும் கோயிலுக்கு போனேன். காட்ஸ் கிட்டே டேக் மை மேன்மெண்ட்னு சொல்கிறேன். அவங்க ஒன்றும் பண்ணல. ஸோ நான் கிரேட்டஸ் மாதிரி மாறேன். நான் அங்கிரிவர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே அப்படின்னா என்ன ஷாப் அப்போ கோஸ்டஸ் பட்டை வரப்போகுது. அசென்ஷன் பண்ணிட்டேன் ப்ரோ. அசென்ஷன் பண்ணியிருக்கேன். செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காட் ஆஃப் வார் 1 பண்ணிகிட்ருக்கேன். இது முடிய போகுது. ஹேக் பண்ணிட்டேன் ப்ரோ. தீபக் ப்ரோ எனக்கு ப்ரோ இது கோஸ்டாஸ் பட்டா 1 ப்ரோ. அங்கிரி ப்ரோ ப்ரோ 2ல் அந்த சிமினியக்காரி இந்த ஸ்வாடை உடைப்பா இல்லை ஸ்பாயில். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஃப்ரேம் எடுங்க. ஃப்ரேம் ஒன்று இருக்கு எடுத்துட்டேன் ப்ரோ. கோஸ்டாஸ் பட்டா செம்மையாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் யாருக்கு ஒரு ரிப்ளை பண்ணிட்டு செம்மையாக இருக்கும். ஆமாம் பாஸ் ஃபைட் வந்துச்சா? ஆமாம் ப்ரோ வந்துச்சு ப்ரோ. பாஸ் ஃபைட் வந்துச்சு ப்ரோ. ரெஸ்டும் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அடிச்சுட்டு இருக்கேன் பாருங்க. அன்றைக்கி அடிச்சப்போ அமைதியாக அடி வாங்கினா இன்றைக்கி என்னன்னா இவ்வளோ அடிப்பாங்க. இவனுக்கும் தெரிஞ்சிச்சு போல். 4th ஆர் பிரேக் பண்ணுறாரு போல். டொக்கி கேமர் லைவ் போட்டிருக்காரு. இப்போ நான் நல்லா அடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. அன்றைக்கி அமைதியாக அடி வாங்கிட்டு இன்றைக்கி வந்து அடிக்கிறான் பாருங்க. இன்னும் சர்க்கிள் கொடுத்தா மறந்துடுச்சு. ஆனாலும் இல்லை எல்லாம் ஓகே தம்பி. ஆனால் நாங்கள் இல்லவே இல்லையா? யார் அடிக்கிறோம்? உட்காந்து கழுக்கு மாதிரி கத்திட்டு சோலை போட்டாங்க.
நான் கலெக்ட் பண்ண பவர் வச்சு என்னையும் அடிக்க பிளான் போடுறேன். முடிஞ்சடா எனக்கு கதை முடிஞ்சதுங்க. என் கதை முடிஞ்சது. Remember, Kratos, it was I who saved you in your time of greatest need. I haven't forgotten Ares. நான் உன்னோட கிரேட்டஸ்ட் நீ டைமில் உனக்கு உதவி பண்ண கிரேட்டஸ். நான் மறக்கல ஏரிஸ். நீ எப்படி சேவ் பண்ணேன்னு தெரியும். அந்த ராத்திரி I was trying to make you a great நான் உன்னை ஒரு சிறந்த வீரனா மாற்ற தான் ட்ரை பண்ணேன். You succeeded. நீ ஜெயிச்சிட்ட. Kratos had done me impossible. நான் ஏன் GodOfWar போடுறேன்னா அப்புறம் GodOfWar Ragnarok நான் GodOfWar சீரிஸ் போட்டுருக்கேன். அதனால GodOfWar போடுறேன். GodOfWar Ragnarokல மற்ற கேம்ஸ் முடிக்கணும் அப்புறம் அதனால லைனாக போடுறோம்னா நல்ல வேறு கேமும் வரும். அப்புறம் புது கேம் ரிலீஸ் ஆகிறப்போ நாளைக்கு வேறு கேம் தான் வரப்போகுது. காலையிலையும் வேறு கேம் தான் வரப்போகுது. இன்னும் GodOfWar போடுறது இல்லை. நம்ம GodOfWar கண்டினியூஷன் சீரிஸ் பண்ணி முடிக்கணும். அப்புறம் தான் The city had been saved and would thrive again. The same could not be said for Kratos, for as he sought to rebuild his soul with the help of God, the truth was revealed to him. Athena, மார்னிங் 10 o'clock கூட ஈவினிங் 5 o'clock மேலே Athena, என்னோட மெமரிஸ் என்ன ஆன் பண்ணு. நீ நல்லா பண்ணிட்ட Kratos. எங்கள் பிரதரோட டெத்தை நாங்கள் ஆன் பண்ணோம். காட்ஸ் உனக்கு இன்டெப்டடாக தான் சின்ஸ் ஃபர்கிவன் நாங்கள் சொல்லியிருந்தோம். மன்னிச்சு விட்டோம். ஆனால் அவன் நைட் மேரை எடுப்போம் நாங்கள் சொல்லவே இல்லை. எந்த காடாலையும் ஈவில் டீட்ஸை எடுக்க முடியாது. கடைசி அவன் பாஸ்டோட விஷன்ஸ் அவனை விட்டு போவாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரேட்டோஸ் அந்த ஏஜென்சி மேலே இருக்கிற அந்த மலை உச்சிக்கு போனார். the gods of Olympus have abandoned me. Gods of Olympus என்ன விட்டு கொடுத்துட்டேன், கை விட்டேன். தலை மூஞ்ச கிரேட்டோஸ் மூஞ்ச மறைக்குதுங்க. Now there is no hope. பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை. கிரேட்டோஸ் சொல்லிட்டு அந்த மவுண்டன் மேலே இருந்து குதிச்சிட்டார். After 10 years of suffering, 10 years of endless nightmares, 10 years of endless nightmares it would finally come to an end. அது கடைசியா வந்து ஒரு முடிவுக்கு would be his escape from டெத் அவரோட எஸ்கேப் ஆகும் மேட்னஸ்ல. இந்த ஃபெட்டிஷன் போட்டிருக்காரு. ஃபெட்டிஷ்னா என்னன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியுமா சொல்லுங்க. ஆனால் கிரேட்டோஸோட ஃபேட் அவர் நினச்ச மாதிரி கடவுள்கள் கிட்ட வேற பிளான் இருந்துச்சு. ஒரு ஃபெதர் மாதிரி அவர் சீல இருந்து மேலே மறுபடியும் சாலிட் எர்த்ல நிற்க வச்சான். You will not die this day. நீ இன்னைக்கு சாவ மாட்ட கிரேட்டோஸ். The gods cannot allow one who has performed such service to perish by his own hand. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணவர் கடவுளுக்கு உதவி பண்ணவர் வந்து அவ கையால சாக விட முடியாது. His path of destruction had to be stopped. ஏரிஸோட பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நிறுத்த வேண்டியது. But now there is an empty throne. ஆனா இப்போ வந்து ஒரு எம்டியான சீட் இருக்கு. GodOfWar. The new GodOfWar is needed. புது GodOfWar தேவை. அந்த GodOfWar நீ தான். இந்த ஸ்டேர்ஸ் எடுத்துக்கோ கிரேட்டோஸ். To your ultimate reward. அது உன்னோட அல்டிமேட் ரிவார்டு கூட்டி போ. அத்தினாட பிளேட் வச்சுருங்க. எல்லோ கலர் பிளேட்ஸ். இந்த மேஜிக் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. மேஜிக் எல்லாமே இருக்குது. இந்த பிளேட்ஸ் இருக்குது. அத்தினாட பிளேட் வச்சு எல்லோ கலர். உன் டீமன்ஸ் ஒன்று இன்னும் ஹான் பண்ணுறப்போ கூட காட்ஸ் வந்து நீ இன்னைக்கு சாவ மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. குதிச்சிட்டேன்னா இது கொண்டு நம்ம ஏரிஸை கொண்டு அந்த கத்தி அங்கே இருக்கு பாருங்க கீழே. Athena always comes up with for example GodOfWar 2018. அது அப்படி தான். இப்போ நானும் காடுக்கு சர்வீஸ் பண்ணேன். என்னையும் சூசைட் மேலேருந்து காப்பாற்றுவாங்களா? ஓகே போர்கள் முடிஞ்சிருச்சு கிரேட்டோஸ். உன் ஜர்னி முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு ஒலிம்பஸ்க்கு போய் கடவுளுக்கு விட உன்னோடைய இடத்தை எடுத்துக்க. இந்த ராக்னராக்ல போடுறது
Take these stairs, Kratos. இந்த ஸ்டேர்ஸ் எடுத்து கிரேட்டோஸ் They lead to இது your உன்னோட அல்டிமேட் ரிவார்டு கூட்டு போகும். ராக்னராக்ல போடுறது வேற கடை Your வந்து battles are at an ஆக்சுவலாக அந்த பிளேட்ஸ் ஆஃப் கேஸ் திருப்பி எப்படி வந்திருந்தே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதுவே நம்மகிட்ட அத்தீனா தான் கொண்டு வந்து கொடுத்தேன். ப்ரோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாதீங்க கிரிபார் ப்ரோ. இதெல்லாம் கேம் ப்ரோ. கேமாக பாருங்க ப்ரோ. நான் இதை வட்டுறதை உண்மைன்னு எடுத்துருவீங்க ப்ரோ. அந்த ரிஃப்ளெக்ஸரை பாருங்க. தஸ்காடை பாருங்க. அஸ்காருங்கிற பாருங்க. ஒலிம்பஸை பாருங்க. ஜூச்சா இந்த கேமில் ஒரு 11 மணி கம்ப்ளீட் பண்ணால் க்ரோனோஸ் மண்டேல ஆட்டோ விழுந்த வீடியோ ஒன்று ப்ளே ஆகும். இந்த கேமில் ஆல் 11 ஒன்று கம்ப்ளீட் பண்ணால் க்ரோனோஸ் மண்டேல ஓட்டோ விழுந்த வீடியோ ஒன்று ப்ளே ஆகும். ஓகே. கடைசியில் என்ன மாட்டி விட்டுருவார் போல அங்கிரிப்பர். கதைட்டா கேஸ் கடைசியில் பாரு நான் தான் காரணம் சொல்லுவேன். நீ அம்மா என் மேலே போட்டு சிலையை உடைக்கிற அளவுக்கு நம்ம டைம் இல்லை. இருந்தாலும் சிலையை உடைக்காமல் வெறும் அந்த சீக்ரெட் மெசேஜை மட்டும் கேட்போம். பார்க்குறவங்க இந்த ஃபெட்டிஷன் போடுற அப்படின்னா என்னன்னு உங்கள் யாருக்கா தெரியுமா? நீ தோக்கடித்த உன் எதிரியோட எலும்புகளை பார்க்குற மினட்டார் எலும்பு கூட கிடக்குது. இந்த சிலையை உடைக்க முடியாது. ஆக்சுவலாக ஃபைனலாக இந்த இன்சியன் வார்காடோட சர்வீட்டட்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டேன். சர்வீஸ் போதும் நம்ம சரி. பண்ணுவோம் ப்ரோ. கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன் முடிச்சுட்டு பண்ணுவோம். GodOfWar சீரிஸ் ஃபுல்லாக முடிச்சிடுறோம் ஒரு ராக்னாராக் முன்னாடி. அதோட எண்டு வந்து ராக்னாராக் காட்டுது. GodOfWar ஸ்டோரிக்கு மட்டும் இப்போதைக்கு ராக்னாராக் எண்டாக கொண்டு வரல. நம்ம GodOfWar சீரீஸ்க்கு கொண்டு வரோம். நம்ம சேனலில் மேஜிக் போட்டால் இது அடிவாங்க. Ragnarok. இந்த சிலையை உடைச்சா ஒரு சீக்ரெட் மெசேஜ் போட்ட நம்பர் வரும். இந்த நம்பர் எனக்கு தெரியும்னாலும் சும்மா உடைப்போம் லைவில். குட் நைட் கதிர் ப்ரோ. கதிர் ப்ரோ ஒரே நிமிஷம் வாட்ஸ்அப் பாரு. அப்படியே நான் மெசேஜ் பண்ணுறேன். நீ அடிச்சுக்கிட்டே இருக்கா?
சிலையை அடித்து உடையாந்து சிலைக்கு பின்னாடி ஒரு சறுக்கு இருக்குது, அதில் அடிக்கும். சறுக்கு இருக்கா என்னது ப்ரோ? ஏறுதுங்க அடிக்கடிக்க அது ஏறுது. வால் அடி வால் எதுக்கு அடிக்கணும்? வால் சும்மா சொல்லிங்கன்னா வால் அடிக்கிட்டு தான் ப்ரோ. நான் ஃபோன் பண்ணி அந்த காலில் வர்ற வீடியோவே உங்களுக்கு காட்டுறேன், மெசேஜே உங்களுக்கு கேட்க வைக்க போனேன். இருந்து செல்லடிக்கிறோம்னா நான் ஆச்சுன்னா நான் அப்படியே மெசேஜுக்கு போயிடும். இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. எல்லாத்தையும் இப்படி டவுட் கொடுத்துட்டீங்களே, ரீமாஸ்டரில் இருக்கான்ட்டு அடிக்க முடியுது, ஏறுது பார்ப்போம். உடஞ்சிச்சுங்க ஒரு சில. பை பை ஏரிஸ். இப்போ எதுவும் படிக்கிற மாதிரி வரல. ஓகே. மாட்டுதுங்கிறது ஒரு வேளை மேலே தான் காட்டுதான். हाय ब्रो, कल दादा निकी ब्रो. हाय ब्रो. हाय ब्रो, कल दादा निकी ब्रो. हाय ब्रो, हाय ब्रो. அது ஒரு சீக்ரெட் மெசேஜுக்கு ஒரு நம்பர் கொடுக்கும் ப்ரோ. அந்த நம்பர் இருக்குது, இருந்தாலும் சும்மா சிலையை உடச்சும் காமிப்போம். நிறைய நம்பருக்கு பார்க்காம சிலையை உடச்சும் காமிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக 2 நம்பர் இருக்குது. ஒன்று வந்து காட் மோடில் கேமை முடிச்சா வரும், இன்னொன்று வந்து சிலையை உடச்சா வரும். அப்புறம் அந்த ஏதோ 1 2 3 ஹிட்டு அடித்த மாதிரி ஹிட்டுன்னு காமிக்கும்னார்ல, அதான் மேலே தான் பாரு. ஏன்னா எனக்கு எதுவும் தெரில, அதனால் எனக்கே கேமரா மறைச்சா அந்த இடத்துல வந்துச்சு, செக் பண்ணுறதுக்காக ஆஃப் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட் கேம் வந்து நாளைக்கு காலைல வந்து ரைடர்ஸ் ரிபப்ளிக் பண்ணுறோம் ப்ரோ. ஈவினிங் வந்து வேறு ஒரு பழைய கேம் தான் திருப்பி ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி சொன்னாலே அந்த பெர்மாடெத் மோடுன்னு இருக்குது, அதை ட்ரை பண்ண போகிறோம். இங்கே பெர்மாடெத் மோட்னா ஒரு வாட்டி சத்தோன்னா கேம் பண்ணி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி பண்ணங்க. நீ ஒன்று உடைய சொல். சைக்கிள் கேம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சைக்கிள் கேம் தான். ப்ரோ பண்ணு.
தெரில எல்லாம் அடிக்கிறவங்களாம் குச்சி குச்சி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதான் நானும் குச்சி குச்சி அடிக்கிறேன். Kratos இந்த பாடு பட்டானு. அதுலேருந்து தான் அப்புறம் நின்று அடிச்சிட்ருக்கேன். ஆமாம் அப்புறம் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரெண்டு கேம் பண்ணியிருக்காங்க. ஜேடு அப்புறம் ரெட். ஜேடு வந்து சைனா, ரெட்டு வந்து ஜப்பான். என்ன ப்ரோ டெக்கு ப்ரோ ராக்னராக்கு ஸ்பெஷல் இன்ட்ரோவா என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? புரியல ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்பெஷல் இன்ட்ரோ? யார் அடிக்க சொல்கிறீங்களோ ஒரு வேலை. இல்லை ப்ரோ ஸ்பெஷல் இன்ட்ரோன்னு எதுவும் இல்லை ப்ரோ. மேபி தெரியல ப்ரோ. இது வரைக்கும் அந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லை. பண்ணுறதான்னு தான் சொல்கிறேன் ப்ரோ. ஸ்டாச்சு வச்சுட்டு தான் இதுதான் வைப்ரேஷன். உடஞ்சிச்சு ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன். எங்கள் ஈஸ்டரை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஏதாச்சும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சீக்ரெட் மெசேஜ் டு அன்லாக். வில் யூ லைக் டு ஷேர் ப்ராக்ரஸ்? எஸ் சேவ். எதுவும் ஷேர் பண்ணுங்க. போய் உட்காரும். மாமிலே இல்லை ப்ரோ. இதுதான் காட் ஆஃப் வார் எடுத்துரும். உங்கள் இடத்த அதில் எடுத்துக்கோங்க. கார் கிரேட்டோஸ். From that point forward, அந்த throughout the rest of time, whenever men rode forth to battle, எப்போ யுத்தத்துக்கு மனுஷங்க போனாலும் they did so under the watchful eye of the man who had defeated a god. அவர் ஒரு கடவுளை கொண்ட மனுஷனோட பார்வை தான் பண்ணாங்க. By Kratos, the mortal who had become the new god. அதுதான் கிரேட்டோஸ். புது கடவுளான ஒரு மனுஷன். Congratulations, you have conquered GodOfWar. Hi Manat Kumar. Prepare to be a god. New attempt God mode. Gauri Shankar, hi bro. Welcome to the stream. Save தான். God mode ட்ரை பண்ணுவோமா? வீடியோ வாங்க ப்ரோ. அதோ வரேன். கேம் டைரக்டர், லீட் டிசைனர் டேவிட் செஃப் போட்டுருக்கேன் பாருங்க. வரோம் ப்ரோ. வீடியோ வரோம். ஓகே கேமரா வந்துச்சு. கிரியேட்டிவ் ஸ்பேஸில் ஏன் ஃபேஸ் வைக்கணுமா? கிரியேட்டிவ் ஸ்பேஸில் எங்கே ப்ரோ இருக்கீங்க? அந்த இடத்த சொல்கிறீங்களா? க்ரீன் ஸ்க்ரீன் போடலையே. ஆமாம் ப்ரோ. எங்கே ப்ரோ உங்கள் நேம் இருக்குது? ஓ பேர் ஹங்கிரி பேர் எங்கேயாவது வந்துச்சா என்ன?
மிஸ்டர் ஏதோ ப்ரோ ஃபோன் பண்ணுறேன் ப்ரோ, இருங்க, இது முடிஞ்சால் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். முடிஞ்சிட்டேன், என்ன சவுண்ட் வந்து இருக்குல்ல, ஸ்கிப் பண்ணலாமா? ஸ்கிப் பண்ண முடியாது. GodOfWar நான் உலர சீன் வந்துருக்கு, கேரண்டி பண்ணலாம் ப்ரோ. நல்ல வேறு ஏதாவது வந்து நம்ம கட் பண்ணிட்டோமோ தெரியாமல் இந்த கட் சீனை. நைட்டுக்கு இனிமேல் தான் ப்ரோ சாப்பிடணும். என்ன சார், நம்ம நைட் லைவ் முடிச்சுட்டு தான் ப்ரோ சாப்பிட்றேன். கட் பண்ணியாச்சு. வேறு தான் இல்லை ப்ரோ, நைட்டு சாப்பிட்றோம் ப்ரோ லைவ் முடிச்சிச்சு. கிரெடிட்ஸ் இருக்கா ப்ரோ? இல்லை கிரெடிட்ஸ் எதுவும் இல்லை ப்ரோ. சரி ப்ரோ, இந்த ஆடியோவை கட் பண்ணிட்டு வேறு தான் இல்லை ப்ரோ. நம்ம வந்து பி கார்த்திகேயன். ஓகே ப்ரோ, பி கார்த்திகேயன். ஓகே ப்ரோ, கார்த்திகேயன் ப்ரோ. டெஸ்ட்டாக யாரும் பிடிக்கும், இதையும் ஒரு சரி ஹெச்டி கேப்சர் ஆஃப் பண்ணுவோம். இந்த ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு இப்போ வாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம். கேட்குதான்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. என்னடா இப்போ வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுங்கிற, அப்போ தானே வந்தேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சா கேமரா கிளாரிட்டி போய்டும் ப்ரோ. அதை பாருங்கள், ஆக்சுவலாக கேமரான்னு ஒன்று ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கல பாருங்கள், கீழே இருக்குது. அப்படி வச்சா இது டாட்டா வருது பாருங்கள். ஓகே ப்ரோ, எனக்கு பெருசாக தெரியும் ப்ரோ. அதுக்கு இந்த நம்பர் சொல்லுங்கள். இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா சொல்லுங்கள் ஆடியோ. By the gods, you've done it. Somehow you found your way here. இந்த ஆடியோ உங்களுக்கு கேட்குதா சொல்லுங்கள். ஃபோனில் ஆடியோ உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சொல்லுங்கள், திருப்பி பண்ணிவிடும். இங்கே நான் ஒரு அடிச்சு ஓகே கேட்குது. அப்போ கால் பண்ணிட்டோம். இந்த நம்பர் அலசி தான் அந்த நம்பர் அலசிய மாட்டேங்குது, என்ன நம்பர் தெரியல. இந்த நம்பர் எப்போ வரும் ப்ரோ வாய்ஸ்?
happy I directed the game? What game? Your game, God of War? Go away or I'll... Dude, don't you get it? These guys, they spent all that time breaking those statues. I mean, they must have taken, like, forever. And then they figured out the whole secret code thing. I do not know what you are talking about. We hid this secret pretty damn deep, huh, Kratos? If I kill you, I will get help. Or... So wait. If you got the secret from the net or a magazine, then actually you kind of suck. I mean, work for it a bit, right, Kratos? Actually, can I call you Krat? No. Go away or I'll... Don't you hate it when they get the codes off the net? So lazy. Hey, see, Krat, what are you so pale for? I am serious. You know, up close, you actually look kind of pasty, if you don't mind me saying. It's kind of gross. Oh, like that's it! Ah! Square, what are you doing? Wake up! We gotta make the secret! He was forced at a screeching harpy. As I was saying, you have found the secret. You have done well. Congratulations, mortal. We will meet again. கண்டிப்பாக மீட் பண்ணலாம் கிரேட்டோஸ். காட் ஆஃப் வார் ஒரு ஈஸ்டர் எக் ப்ரோ ஆக்சுவலாக. காட் ஆஃப் வார் டேரக்டரை போயிட்டு வந்து இஷ்டத்துக்கு வளர்னாருன்ட்டு தலையை வெட்டிடுது. கொஞ்சம் அத்தினா நம்பர் வாங்கித்தாங்க ப்ரோ. அத்தினா நம்பர் என்கிட்டே இல்லையே ப்ரோ. அருண்குமார் நம்பரை கால் பண்ணி என்ன ப்ரோ சொல்ல போகிறீங்க? நம்பர்லாம் வேணாம் ப்ரோ, விடுங்க ப்ரோ. இந்த சீக்ரெட் நம்பர் 1 மெசேஜ் முதல் மெசேஜ் வந்தால் நல்லா தான் இருக்கும், வர மாட்டேங்குது. நானும் இது மாதிரி பேசுகிறேன். கோ வே டுக்கு ஆர் ஐ வில் அன்சப்ஸ்கிரைப் யூ. எங்கே ப்ரோ போக சொல்கிறீங்க? எங்கே பண்ண சொல்லுங்க ப்ரோ போகலாம். எங்கே ப்ரோ டுமாரோ பார்க்கலாம். ஓகே ப்ரோ. கிரேட்டஸ் கிட்ட கேளுங்க ப்ரோ. கிரேட்டஸ் திருப்பி பேச மாட்டார் ப்ரோ, ஒன்லி ஒன் வே கேட்கறது மட்டும்தான். நம்பரை மாற்றி வேறு நம்பர்லேருந்து போடும். இதில் தான் நம்பர் நாட்டு யூஸ்னு வருது, வேறு ஃபோன் டீம். இந்த ஃபோன் தான் இருக்குங்க, எனக்கு போட்டு கேட்கும் நம்புகிறேன். At last you are here. I have killed the Hydra myself, ripped the head off Medusa's shoulders, even killed a god of Olympus, but I have never seen such skill and strength as yours. You have conquered God. The time and dedication you put into reaching this point is worthy of celebration and reward. Sadly, what can I offer one such as you? The keys to Olympus itself. Hardly a gift I'm willing to part with. Perhaps instead, a private tour. Here, come with me. When I first made my way to the throne of Olympus, I noticed this chamber, impenetrable to all except me. Even Lord Zeus is unaware of its existence. But you know its secret. Many have asked how I killed an immortal. How can a god itself be destroyed? For your reward, I invite you to gaze upon this, the true fate of Ares. The soul of Ares, the soul of war, the soul of hate. See how it rises in pain. See how it struggles to be free, and yet here it stays, unable to breach the walls of this room. What does it want? What is it for? And more importantly, how can I use it when I finally decide to take revenge on him? Answers time. Consider yourself privileged, mortal. You have seen the true fate of my enemy. Now go! Our time together is at an end.
we will meet again, mortal. I will see you again. God of War Ghost of Spartan மீட் பண்ணலாம். ரெண்டாவது மெசேஜ் கிளியராக கிடையாது, வேறு ஃபோன் போட்டேன். அந்த முதல் ஃபோன் அளவுக்கு இதை சவுண்டாக வரலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மெசேஜ் கேட்டுதானா? ஓகே, ஸோ சீக்ரெட் மெசேஜ் இந்த ரெண்டாவதாக பேசின மெசேஜில் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, என்னால் மட்டும்தான் உள்ளே போக முடியும், யாராலையும் போக முடியாது. இங்கே தான் என்னோடய எதிரி ஏரிஸோட உண்மையான இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே அவரோட சோலை கட்டுவார். அந்த இடத்துல மட்டும் காற்றடிக்க முடியாது, வெளிலலாம் நல்லா காற்றடிக்கும், ஆனால் அந்த இடத்துக்கு மட்டும் வர முடியாது. அங்கே ஏரிஸோட சோல் இருக்கும், கத்திகிட்ருக்கும். இதுதான் ஹிஸ்டரிக். ஆமாம் ப்ரோ, இதுதான் ஹிஸ்டரிக். முதல்ல வந்து என்னென்னா, நம்ம ஈஸ்டரை கண்டுபிடிச்சோன்னு சொல்லியே ஒரு இது வச்சுருப்பாங்க. அதை போய் நீ ஒரு ஈஸ்டர் எக்கு, நீ என் கேமில் இருக்கிற கேரக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு கிரேட்டோஸ் வந்து அந்த டேரக்டரை வெட்டிட்டாருன்னு காமிச்சாங்க. அதுதான் அப்புறம் நடந்துச்சு. ஃப்ரீ தான் நினைக்கிறேன். தெரியல, இது வரைக்கும் இப்போ 7-8 வாட்டி கால் பண்ணிட்டேன் அந்த நம்பருக்கு. நேற்றுலேருந்து 7-8 வாட்டி கால் பண்ணிட்டேன் அந்த நம்பருக்கு, மெசேஜ் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக. ஆமாம், அதான் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்துருக்குமே. நான் ட்ரெஷரில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? மேக்கிங் ஆஃப் God of War. ஐஎஸ்டி தான் ப்ரோ. நம்ம அந்த சவுண்டு குறைச்சி வச்சுருக்கோம். God of War's been in development for about GTA 6 தெரில ப்ரோ. The making of God of War. God of War's been in development for about 3 years, roughly, including a fairly lengthy pre-production cycle. And basically, it came from Dave Jaffe's head. There were so many ready-made play mechanics and gameplay mechanics in the Greek myths already that it was just like Medusa's head and Zeus's thunderbolts and battling cyclopses, and that mixed with just my love of the material was like, okay, this is what we got to do. We got to do this game. Dave Jaffe came up to me and goes, "What do you think about Greek mythology?" I was immediately intrigued by it. When they said, "Hey, we're thinking about Greek mythology for God of War," I was like, "Yeah, let's definitely do that." The creative director of the game, Dave Jaffe, definitely comes up with a lot of this kind of stuff, and he, likes to involve the team in the design. So he comes up with ideas. We sit around. He comes around, asks us his famous 1 to 10. What do you think about this idea? God of War is our attempt to really elevate the action-adventure genre to the next level. We wanted to bring combat, exploration, navigation, puzzle solving, all of sort of the classic elements of the genre, but we wanted to bring those to players in a fresh way, in a way that they haven't really seen before, and also at a scope and at a level and sort of this epic feel that they haven't really gotten before in a game. That's the whole idea behind God of War. Is it's not just a game; it's an adventure like a movie. இவன் தான் இப்போ God of War 3 பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸ்டிக் அவர் தான் God of War 3 பண்ணாங்க. அந்த ஸ்டிக்னு வந்தாருல, அவர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். The sheer amount of concept art and work that went into developing all the characters and the look and feel of the game is pretty unique. I've never seen so much effort put into concepting a game out, making sure that every environment is unique and fits in with the theme of the game overall. I gave them my influences. It's really to their credit that they were able to sort of extrapolate what I was really going for into art, amazing art. So I ended up sort of getting what I wanted, which was this high adventure, amazing fantasy setting, which was inspired by the stuff that I grew up with, the movies that I grew up watching. But exactly how the game ended up looking the way it did was really, you'd have to ask the artist. Charlie Wynn has been part of the studio for quite some time, and what he's brought to God of War is extremely valuable. A lot of my job is to create images of what the game feels like. The mood of the game is dark.
main character Kratos is a very disturbed character. The things I said to him, I said brutal, nasty, violent, antisocial, pissed off, angry, fuck you. That was my direction to Charlie. The hardest part about making Kratos was that the storyline wasn't really there yet. And so I was trying to create a character that didn't have that story behind him yet. I just said, come into work and get angry and see what happens. What they came back with was their versions of anger and the things that they were mad at and the things that... It was really kind of neat because you got to look at the concept art and kind of see how everybody dealt with anger and madness and chaos. The solution was to sort of start stripping away everything. Every time we took away a piece of armor, every time we took away a helmet, a shield, we started seeing more of this animalistic side to this character. Once we got that, it was just an issue of whittling it down, you know, from those 15 images, all of which felt the most brutal, and said, out of all these 15, that's the one. God of War is our attempt to really elevate the action-adventure genre to the next level. bro, அவர் தான் டாக்டர் bro, தெரியும் bro. இவர் டேவிட் ஜாஃப் தெரியும் bro. We're trying to do so much right now. I mean, we want to bring this, you know, this experience to people, and we want it to be realistic. In order to do that, we have to push the PlayStation 2 as far as it possibly can go. We use a well-known art package called Maya to do almost everything in our game. When we first started the game, it was how do you create beautiful lush environments that are high polygon count, high texture detailed, beautiful lighting, and just consistent through the game. Technologically, 4 or 5 years into a console, you know, most of the big problems have been solved. So it's just a question of doing it better than everyone else. You first start with the sheet, and the sheet is also known as collision. That's the very bare bones minimum level of detail that the player actually interacts on. Any of these walls, the player can't go beyond. So this is the confines of the level. This is what, you know, what you're actually playing in, but that's not what you see. That's what the game's running in the background. If I turn the sheet off, now you can see there's actual artwork associated with that. Well, we definitely wanted to make the player feel like they were in ancient Greece. You know, it's to go from really dark, depressing feelings where you feel like, I just want to get out of here, to, you know, very bright, and you're in the desert, and it's you know, it's to make you feel like, wow, okay, it's a vast world. You know, it's really big world out there. God of War is it's gonna look real, but it's also gonna have a take to it, you know, like a little bit of a fantasy twist, over the top, like blood and guts. I don't think that there's any other PlayStation game that achieves that that's out there. Okay bro, bye bye, good night bro, acceptable. நாளைக்கு பார்க்கலாம் bro, acceptable. Every character in the game starts out with a single pose that every single animation derives from. When I'm starting to move like this, bring in the base pose, and then kind of just start to block a few things out. Maybe even with general, just kind of moving the whole character all as one, getting the timing for things, and then building out from the pelvis. So get the pelvis motion right, then get the chest involved with the pelvis, then maybe start doing the arms, come back with the legs, then finish with the head and the fingers. So sort of whittling down until I get to that final look. The original vision, I think, what we wanted was very brutal. It's funny because we were like, let's go find some fight scenes in movies, and that's how we want this guy to move, and that's how nasty we want him to be. And it's weird because when we thought we'd find all these great movies, movie fights are really kind of tame when you think about it. And we actually ended up with only 2 or 3 movies that really obscure films too, that really, when you saw it, you were like, oh my God, that is just some nasty stuff. There's been quite a few
gameplay design sessions or meetings with the animators where we get extremely we move around a lot. My setup situation as I'm putting enemies into the game and I'm trying to get them very playable so that they can be placed in levels and go around is this big cartoony shaped, very bright arena. And it's just a big wide open space, and I put the guys in that, and I fight with them there. I set up all their moves and combos and their reactions. The Medusa head animation, ripping the head off the Medusa, very long development cycle for that one. It was redone several times. We obsessed over it. I pissed off everybody. The animations aren't brutal enough. The art's not brutal enough. There's not enough blood. I want this game to make players just go nuts and feel that sense of anger and chaos. We're really hammering the quality and trying to get it to be as top-notch as we can get it. There are several other games out there that I would consider that are kind of the top tier in animation, and we're trying to either meet or exceed what they do. People are going to go, oh my god, this is what action-adventure games have supposed to have been since the very beginning. Good night, bro. I always say this is the game I've been wanting to make since I was a little kid. God of War, from a production perspective, has been extremely challenging. There's a number of areas that, you know, we've really been pressed. Time, money, resources. Making the game was definitely a fight. Me and the team butted heads a lot, and there was this anger, I guess, that built up inside of me that I think I really transferred over to Kratos, and I look at Kratos now and it's like, that's me. I think we verbally abuse each other multiple times during the day. It's one of those, it's a great high-low thing. We start out the day, we're really happy, and then throughout the day we get very upset with each other, and then happy with each other, and then upset, and hopefully we can leave when we're happy with each other, and then we come back and we're happy with each other again. I'm always the guy that the engineers want to strangle because I try to absolutely push this engine to the max. We wanted to strangle each other at least once a week. The prospect of beating the shit out of other workers has you know, occasionally arisen. We have not actually had any fist fights on the game yet. No, fist fights certainly aren't allowed in a professional environment. If we're going to get into a physical fight, it's going to happen in the next 3 months. We're going into the most stressful time of making a game, which is the alpha-beta process. Alpha. 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 Alpha, baby. Alpha. So we're an hour from alpha. Nothing's tuned and nothing's finished. What I am is tired. Tired. Tired? Tired and more tired? This is what alpha is, right? All the pieces are there, but it doesn't play right yet, and it doesn't feel right yet, and... There are a couple of big bugs that people are working on. If we don't get them by 7, then we'll get them done by 8 or 9 or 10. 3 years and we're almost done. Light at the end of the tunnel. I'm so happy we're an hour away from being able to say at least we have a game. Playtesting is fantastically important, and this is the first game that we've really gone to town on the playtesting while the game has been in development. We'll bring, you know, 5 or 6 people in from the local colleges, and we'll sit them down in front of the latest version of whatever level we've been building, and we'll watch them play it, and we'll notice all of the things that they don't do right, or all the times that they can't find the way to solve a puzzle because we've obviously not highlighted it well enough, or if they can't see the door in the background, then we'll add an extra light in so it's highlighted. It's really kind of like making, you know, it's like making a movie. Angry Bird. And in the team we decided we were going to build a playtesting room in our office, and that has proved to be a very good decision. Alpha means our game. There's our huge PlayStation room.
so good to be one of the big titles this year, so hopefully it'll get some attention that we think it deserves. PS2 gave me 3 2. I think whether you're into mythology or not, I think you can't deny the power of a game made by passionate people. God of War is a game that anyone can pick up and play and have a really fun experience. You should play God of War because it'll get you laid. This is the adventure that the back of the box has always promised you. God of War is fucking rad. இதுதான் சொன்னீங்களா அப்புறம் ஃப்ரேட் ஆஃப் ரைட்டுன்னு நாங்கள் அப்புறம் இது பார்க்கறது கார்ட்மெண்ட் பிடிக்கணும் இதுக்காகவே கார்ட்மெண்ட் பிடிக்கணும் போகிறப்ப நாங்கள் சீக்கிரம் மெசேஜ் டூ இதை தான் ஃபோன் பண்ணி கேட்டோம் நம்ம இந்த டேவிட் ஜாஃபி போன மாதிரி. By the gods, you've done it. Somehow you found your way here to me. I offer you my congratulations and my respect. Together, we shall conquer the perils that lay before us, and we shall always... Kratos, dude, they did it. They found our Easter egg. Who are you? It's me, David Jaffe. I directed the game. Your game, God of War? Go away or I'll... Dude, don't you get it? These guys, they spent all that time breaking those statues. I mean, they must have taken, like, forever. And then they figured out the whole secret code thing. I do not know what you are talking about. We hid this secret pretty damn deep, huh, Kratos? If I kill you, I will get health orbs. But wait. If you got the secret from the net or a magazine, then actually you kind of suck. I mean, work for it a bit, right, Kratos? Actually, can I call you Krat? No. Go away or I'll... Don't you hate it when they get the codes off the net? It's so lazy. Hey, say, Krat, what are you so pale for? I am serious. Okay, you know, up close, you actually look kind of pasty, if you don't mind me saying. It's kind of gross. All right, that's it. Oh, jeez, Krat, what are you doing? What are you doing? Come at her now! We gotta make the sequel! He was worse than a screeching harpy. As I was saying, you have found the secret. You have done well. Congratulations, mortal. We will meet again. ஓகே ப்ரோ அப்படியே 2 ஹவர்ஸும் ஆகுது. ஸோ அதோட லைவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் ரைடர்ஸ் பப்ளிக் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.